ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வீட்லேயே கோதுமை மாவு வச்சு ப்ரெட்டு செய்ய போகிறோம். ஆமாம், பிஸ்கெட் பண்ணியாச்சு, கேக் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ப்ரெட்டு மட்டும்தான் பேலன்ஸ். அதனால் நம்ம ப்ரெட்டையும் பண்ணிவிடுவோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து ஒரு 250 ml தண்ணி, இது லைட்டாக வெது வெதுன்னு இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, லைட்டாக வெது வெதுன்னு இருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இது என் ஒய்ஃப் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த 33 கிஃப்டில் ஏதோ ஒன்று இது. ஸோ இதில் 1 டீஸ்பூன் தேன், அந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. ஓகே, அது போட்டாச்சு. இது நார்மலாக இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எங்கள் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது 11 கிராம்ஸ் இருக்குது. நமக்கு 6லேருந்து 7 கிராம்ஸ் இருந்தால் போதும். நான் அளந்து போடல, அப்படியே சும்மா இது 11 கிராம்ஸ் இருக்குன்னா சும்மா அப்படி கையில் கொஞ்சோண்டு பிடிச்சது போக பேலன்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு போட்டேன். போட்டதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த ஈஸ்ட் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும். பாருங்கள் எப்படி ஆக்டிவேட் ஆகுது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக அப்படியே கடகடன்னு ஸ்ப்ரெட் ஆகுதா. அதுதான் இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தான் அந்த ஒரு ஸ்பூன் தேன். இது சுகர் இருந்தால் தான் ஆக்டிவேட் ஆகும் ஈஸ்ட்டு. ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் இது 125 கிராம் இருக்க கப்பு இது. இதை நான் ஒரு 3 கப்பு கோதுமை மாவு போடுறேன். நான் இப்போதைக்கு இவ்வளோ போடுறேன், பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் தேன் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊற்றுனது ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, இதுதான் ப்ரெட்டுக்கு நான் ஊற்றுறது. ஓகே, இதை நான் 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது லைட்டாக அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும், ஆனால் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். ஸோ நான் இப்போ இது ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு ஒரு 2-3 ஸ்பூன் நான் கோதுமை மாவை ஆட் பண்ணி கரெக்டாக அந்த பதத்துக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. நான் ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு 1 ஹவருக்கு விடணும். நான் மேலே இந்த கவரை வச்சு மூடி நல்லா டைட்டாக காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், அது 1 ஹவரில் அப்படியே எப்படி உப்பி பெருசாக வரும் பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம எத்தனோண்டு வச்சோம், இப்போ எவ்வளோ பெருசாக வரைக்கும் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கவரை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை லைட்டாக அப்படியே எடுத்து பிசைஞ்சு விடணும். இதில் நான் கடலை எண்ணெய் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் போடுறீங்களோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பசைஞ்சு வச்சிடுறேன். திரும்ப அகைன் இது ஒரு 1 ஹவருக்கு வைக்கணும். வச்சோன்னே இப்போ பாருங்கள், மறுபடியும் பாருங்கள் எப்படி உப்புது கொஞ்சம் கொஞ்சமாக. நல்லா 1 ஹவரில் இப்போ நல்லா உப்பி வந்துடுச்சு. இதில் நமக்கு பெருசாக வேலையே கிடையாது. சும்மா பசைஞ்சு ஒரு 1 ஹவர் வச்சிடணும், திரும்ப பசைஞ்சு ஒரு 1 ஹவர் வச்சிடணும், அவ்வளோதான். இப்போ 2 தடவை வச்சிட்டோமா. இப்போ இதை என்ன பண்ணணும்னா அதே மாதிரி திரும்ப எல்லாத்தையும் பசைஞ்சு அதை கரெக்டாக ஒரு பதத்துக்கு கொண்டு நம்ம எதில் ப்ரெட்டு வைக்க போகிறோமோ அந்த ப்ரெட்டோடைய மோல்டில் வச்சிடலாம். இது கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சைடுக்கு மட்டும் வச்சுக்கிறேன். இது பெரிய ப்ரெட்டு செய்கிற மோல்டு. இது நான் சின்ன ப்ரெட்டுக்கு தான் மாவு பசைஞ்சிருக்கேன். ஸோ அதனால் நான் இது ஒரு சைடில் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சிடணும். இப்போ பாருங்கள், இது எப்படி உப்பி வருது பாருங்கள்.
நல்லா உப்பி ஒரு முக்கால்வாசி, நான் பாதிக்கு வச்சுருந்தேன், இப்போ பாருங்கள் முக்கால்வாசி ஆயிடுச்சு. இதை வந்து நான் வந்து 180 டிகிரிக்கு ஆல்ரெடி 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் வச்சிட்டேன் ஓவனு. ஸோ உள்ளே வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வைக்கிறேன். இப்போ இதை உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே எனக்கு பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இது கரெக்டாக வெந்திருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி செக் பண்ணணும்னா, நம்ம ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்கணும். அது கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வெளியில் வரணும். அப்படி வந்திருக்குன்னா பிரெட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இதில் எதுவுமே பெருசாக ஒட்டலை, கரெக்டாக வந்திருக்கு. ஸோ பிரெட் ரெடி ஆகிடுச்சு. பிரெட் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம அதை வெளியில் எடுக்கும்போது என்ன பண்ணோன்னா, ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து அப்படியே மேலே இருக்கிற அந்த பகுதியில் ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துடணும். அப்போ தான் அது ஆறிட்ட பிறகு அது நம்ம வெளியில் எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக கடையில் வாங்குகிற பிரெட்டு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். அது இப்போ அந்த சூடாக இருக்கும் இல்லையா, அந்த சூடுக்கு அதுவே மெல்ட் ஆகி அழகாக ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஜஸ்ட் ஒரு துணியை மேலே போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அது ஆறிட்ட பிறகு தான் நம்ம எடுக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த எட்ஜஸை ஃபுல்லாக அப்படியே லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கவுத்து பார்க்கலாம். ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இது நான் பாதிக்கு தான் போட்டேன், ஆனால் ஃபுல்லாகவே வந்துடுச்சு பிரெட்டு. ஓகே, பாருங்கள் அழகாக கரெக்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு. ஓகே, இப்போ கடையில் வாங்குற மாதிரியே பிரெட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் இது கோதுமையில் பண்ணது, நம்மளே வீட்டிலையே பண்ணது. இது அழகாக இப்போ நீங்கள் வந்து பட்டரில் ரோஸ்ட் பண்ணியோ, இல்லைனா பிரெட் ஆம்லேட் போட்டோ, இல்லைனா சாண்ட்விச் மாதிரி பண்ணியோ இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன மோல்டு பண்ணியிருந்தோன்னா இது நல்லா உப்பி கரெக்டாக கடையில் வாங்குற மாதிரி நல்லா பெரிய சைஸ் பிரெட் மாதிரி வந்திருக்கும். இது பெரிய மோல்டுன்றதுனால இது கண்டென்ட் சின்னதாக வந்திருக்கு. இது வந்து சின்ன சைஸ் மாதிரி வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு, கடையில் வந்திருக்க மாதிரி அழகாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. வெளியில் கடையில் வாங்குறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதை பாருங்க, அப்படியே கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக வந்திருக்கா. ஓகே, இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.